இந்த சகோதரி சேதப்படுத்தக்கூடாதபடி இயேசு கிறிஸ்து நாம எல்லா கட்டுகளும் எல்லா கட்டுகளும் உடைகிறேன். யார் கைவிட்டால் பின் செல்வேன்.
out, out, out in the name of Jesus. I Yes, 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 everything. அடிக்கடி மனதில் மது பேசிக்கொண்டு உபத்திரப்பட்ட ஆவியை out. I speak in the name of Jesus. மனசு வந்து பேசிட்டு வேண்டாத காரியங்களை பேசிட்டு உபத்திரப்பட்ட ஆவியை வெளிவா வா வா வா. கர்த்தருடைய பிள்ளைகளை பாதையை விட்டு வேற பாதையை இழுத்துக் கொள்ள நினைக்கிற அசுத்தாவின் கிரிகளை உடைக்கிறேன். Come out, come out, come out, come out, come out, come out. என்னை விடுங்க ஆண்டவரே சொல்லி கேளுங்க. கர்த்தர் இப்போ விடுவிப்பா. எல்லா மரண கட்டுகள் சுற்றி கொண்டிருக்க மரண கட்டுகள். Yes, out, 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 போயிட்டு வந்துட்டேன். சரி வந்தோன்னே தண்ணி எடுக்கலாம்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்துட்டேன். தண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் எபி வந்தான். எபி வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு மாதிரியாக இருந்தது, ஒரு மாதிரி கேஸாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த நடுமூச்சுலேருந்து ஏதோ நரம்பு எதோ இழுத்து பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. எதோ என்னமோ பண்ணுது, நெஞ்செல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது. நான் எபிக்கிட்ட சொன்னேன், எபி எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, என்னன்னே தெரியல, எனக்குமே அந்த மாதிரி கிடையாது எபி, எனக்கு தாங்கவே முடியல. ஆனாலும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நைட்டு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல. அதுக்குள்ள நெஞ்செல்லாம் ஒரு மாதிரியே பண்ற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. எப்படி என் கால் கொஞ்சம் பிடிச்சி விடு அப்படின்னு சொன்னேன். எப்படி வந்து உடனே அந்த கால் எனக்கு இந்த இடுப்பு அதெல்லாம் கொஞ்சம் பிடிச்சி விட்டான். பிடிச்சி விட்டதுக்கப்புறம் அந்த ஜப்பான் கொஞ்சம் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் படுத்தேன். படுத்ததுக்கப்புறம் நல்லா தூங்கிட்டேன். தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தோன்னே எனக்கு அந்த வழியில இல்லை. அதுக்கெல்லாம் ஒரு 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே எனக்குள்ள ஏதாவது அசுத்தாவி எதையும் உடம்பு ஏதோ எனக்கு வந்து ஏதோ திடீர்னு ஏதோ ஆயிடுமோன்ற ஒரு பயமா இருக்குது. ஆண்டவரே என் பிள்ளைங்களாம் விட்டு நான் போயிடுவோன்னு எனக்கு தெரியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதிகாலை எழுந்து ஜெபம் பண்ண ஆண்டுகிட்டேன். ஆண்டவரே நீங்க என்ன பேசுங்க ஆண்டவரே, எனக்கு எதுவாக இருந்தாலும் நீங்க வெளிப்படுத்துங்க. ஊழியக்கார மூலியமாக எல்லாம் மறுப்புற ரகசியங்களை வெளிப்படுத்துங்க. நான் அடிக்கடிக்கு எனக்கு வந்து நான் எதுவும் யோசிப்பேன், நம்ம எதுக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்னை சுத்தி வந்து எனக்கு ஒரு யோசனை, நாங்கள் இருக்கக்கூடாது இறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய டைம். இதோ 2வது டைம் கூட இந்த மாதிரி ஆயிடுச்சு. இது 3வது டைம் எனக்கு அது மாதிரி ஆயிடுச்சு. அதனால கர்த்தர் வந்து இந்த நாளில் ஊழியக்கார மூலமாக வெளிப்படுத்தி கர்த்தர் இந்த நாள் ஒரு விடுதலை கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன்.